வணக்கம். நம்மில் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமைகள் உள்ளன. சிலர் அழகாக பாடுகிறார்கள், சிலர் பிரச்சினைகளை எளிதாக தீர்க்கிறார்கள், மற்றவர்கள் மற்றவர்களை சிரிக்க வைக்கிறார்கள். ஆனால் சில சமயங்களில் நாம் அந்த திறமைகளை புதைத்து விடுகிறோம். சாலமோன் ராஜா கடவுளின் ஆலயத்திற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களை உருவாக்குவதற்காக தீர்விலிருந்து ஹீராமை அழைத்தார். ஹீராம் வெண்கலத்தில் மிகச்சிறந்த கைவினைஞராக இருந்தார். மேலும் அவரது பெயர் என் சகோதரன் உயர்ந்தவன் என்று பொருள்படுகிறது. 1 இராஜாக்கள் 7:13-22. அவரது திறமை வெறும் வேலை மட்டுமல்ல, அது மிகப்பெரிய நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது, கடவுளை மகிமைப்படுத்துவது. அவர் தனது திறமையை அற்புதமான படைப்புகளை உருவாக்க பயன்படுத்தினார். நமது திறமைகள் நமக்கு மட்டும் உரியவை அல்ல, அவை நமது சமூகங்களையும் உலகத்தையும் மேம்படுத்துவதற்காக உள்ளன. வேலையில் கடினமாக உழைப்பது, நண்பருக்கு அன்பான வார்த்தைகளைச் சொல்வது அல்லது குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது, இவை உங்கள் திறமைகள் பிரகாசிக்கும் தருணங்கள். உதாரணமாக, நீங்கள் வேலையில் ஒரு திட்டத்தில் முழு முயற்சியை செலுத்தினால் உங்கள் சக ஊழியர்கள் ஊக்கமடைந்து, நீ ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கிறாய் என்று கேட்கலாம். நீங்கள் பதிலளிக்கலாம், நான் நம்பும் மதிப்புகளால். இது உங்கள் வாழ்க்கை ஆழமான பொருளைக் கொண்டிருப்பதை காட்டுகிறது. இயேசு இந்த பூமிக்கு உயர்ந்த மேன்மையை காட்டுவதற்காக வந்தார். பாவம் மற்றும் மரணத்தின் பிரச்சனையை தீர்க்க அவர் சிலுவையை முழுமையான மற்றும் மேன்மையான வழியில் சுமந்தார், மேலும் தமது உயிர்த்தெழுதலின் மூலம் மீட்பின் பாதையை நிறைவு செய்தார். இப்போது இயேசு கிறிஸ்துவில் நாம் புதிய படைப்புகளாக இருக்கிறோம். இயேசு நம்மை அனைவரையும் நேசிக்கிறார் மற்றும் நமக்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். நாம் பற்றாக்குறையாக இருந்தாலும் தவறு செய்தாலும் அவர் நம்மை மதிப்பவர் என்று கருதி நமது திறமைகளை மிகப்பெரிய நோக்கத்திற்காக பயன்படுத்த அழைக்கிறார். நீங்கள் நேர்மையாக வேலை செய்யும் போது, மற்றவர்களுக்கு உதவும் போது மற்றும் உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யும் போது, அது வெறும் பணி அல்ல, அது உலகிற்கு நம்பிக்கையை தரும் ஒரு வழியாகும். உங்கள் முயற்சிகளும் மேன்மையும் மற்றவர்களுக்கு அன்பையும் நம்பிக்கையையும் பரப்பக்கூடும். நமது திறமைகள் வெறும் உலக வெற்றிக்கான கருவிகள் அல்ல. ஹீராமை போல நமது வாழ்க்கையில் மேன்மையை தேடி கடவுளின் மகிமையை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டுள்ளோம். உங்கள் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவில் மிகப்பெரிய நோக்கத்துடன் இணைக்கப்படும்போது நீங்கள் உண்மையான மகிழ்ச்சியை காண்பீர்கள். இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் அழைத்தால் உங்கள் திறமைகள் பிரகாசமாக ஒளிர்ந்து உங்கள் அயலவர்களையும் சமூகத்தையும் ஆசீர்வதிக்கும் என்று நம்புகிறேன்.